ஃபியூச்சரில் இருக்க ஜான் கார்னர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா, T-800 அர்னால்டு ரோபோட்டை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண முடியும், பாஸ்ட்டுக்கு அனுப்பி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கண்ட்ரோல் எடுத்து அதை ரீப்ரோக்ராம் பண்ணி இப்போ இதை அனுப்புறதுனால ஒரு ட்ராமா கிரியேட் ஆகுன்ற கவலைலாம் இல்லை, வேலை முடியுதா அப்படின்றது அனுப்பி வச்சுருவார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜேம்ஸ் கேமரான் அப்படி எழுதிட்டாரு, அதனால் அப்படி இருக்குன்னு நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னே ஒரே வார்த்தையில் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லடா. வெல்கம் டு ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இன்னொரு மூவி டிஸ்கஷன் வீடியோ. நேற்று ஃபுல்லாக இதான் பண்ணிட்டு இருந்தேன். Hasta la vista, baby. ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு பேசிவிட்டு அந்த பார்ட் அப்புறமா போகலாம். ஸோ ஒரே கதை தாண்டா எல்லாம். படத்தோட சினாப்சிஸை ராம் அவர்கள் தொடங்குவார். இந்த ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வைரமுத்து என்ன சொல்லுவாராம், நீங்கள் வந்து கதை சொல்கிறேன்னா எனக்கு 2 நிமிஷத்தில் கதை சொன்னீங்கன்னா தான் நான் உங்கள் படத்துக்கு ஓகே சொல்லுவேன்னு சொல்லுவாராம். அவர் ஒரு செக்ஸ் அஃபெண்டர் தானே. ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். அது ரொம்ப பொருத்தம். முடிச்சது நான் தான். ஜான் கார்னர்னு ஒருத்தர் இருக்கான்டா. அவன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து அவனே ஒரு ரோபோட்டை அவனை காப்பாற்றுறதுக்கு அனுப்புவான். எதுக்கு காப்பாற்றுறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அர்னால்டு வில்லனாக இருப்பார். செகண்ட் பார்ட்டில் அவரே வந்து ப்ரொடெக்டராக மாறிடுவார். ஆக்சுவலாக அந்த சீனே நல்லாயிருக்கும். இவங்க யாருக்குமே தெரியாது இவன் ஹெல்ப் பண்ண தான் வரான்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஓடி வருவா தெரியுமா, டக்குன்னு வந்த உடனே ஸ்டாப் பண்ணுவான். அப்படியே அவளுக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸாக வீழ்ந்துருவா. எப்படின்னா அந்த கேம்லலாம் இந்த ஃபைனல் பாஸ் ஃபைட் இருக்கும்ல, அதில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்லாஷ் வரும், தெரிஞ்சிடும் இது வெட்டுனா முடிஞ்சுதுன்னு. அது மாதிரி உழுவாடாவ. அப்புறமா இந்த ஜான் கார்னர் இருக்கான் அந்த குட்டி குஞ்சை, அவனும் அதே ரியாக்ஷன் தான்டா கொடுப்பான். அப்போ இன்னும் மாசாக இருக்கும் அந்த சீனே. அந்த ஃப்ளவர் பொக்கேலேருந்து அந்த ஷார்ட் கன் எடுப்பான். ஷார்ட் கன் எடுத்து சுடுவான். நம்ம கூட அந்த பையனை தான் சுட போகிறான் அப்படின்னு நினச்சா பின்னாடி எனக்கு அந்த T-1000 அவன் பேர். இப்போ இதில் என்னன்னா, நான் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன், ஏன்னா எனக்கு தெரியாமல் இருந்தது இந்த வீடியோக்கு முன்னாடி. ஸோ இப்போ தான் பார்த்தேன் ஏன் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வில்லனாக வந்த அர்னால்டு இதில் வந்து ப்ரொடெக்டராக இருக்காருன்னா, ஃப்யூச்சரில் இருக்க ஜான் கார்னர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்னென்னா, T-800 அர்னால்டு ரோபோட்டை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண முடியும், பாஸ்ட்டுக்கு அனுப்பி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கண்ட்ரோல் எடுத்து அதை ரீப்ரோக்ராம் பண்ணி இதை பற்றிலாம் கவலை இல்லை, இப்போ இதை அனுப்புறதுனால ஒரு ட்ராமா கிரியேட் ஆகுன்ற கவலைலாம் இல்லை, வேலை முடியுதா அப்படின்றது அனுப்பி வச்சுருவார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜேம்ஸ் கேமரான் அப்படி எழுதிட்டாரு, அதனால் அப்படி இருக்குன்னு. நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னே ஒரே வார்த்தையில் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லடா. எப்போ நீ என்ன இப்போயே பார்த்த அந்த படம் யாராவது வயசில் பார்த்துருப்பேன். யாராவது ஏன்ட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்காக சொன்னேன். சில பேர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னுவாங்கள்ல, அதுக்காக நான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும்ல, ஃபஸ்ட் சீனே அந்த ரோபோட்ஸ் வெர்சஸ் ஹியூமன்ஸ் வார் நடந்துகிட்ருக்கும். ஆமாம், அதுலேருந்து தான் அந்த அந்த நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் பற்றிலாம் இது காமிச்சிட்ருப்பாங்க. இப்போ இவளுக்கு அந்த விஷன் வரும், என்ன நடக்க போகுது அப்படின்னு. அந்த பார்க்கில் அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆகி குழந்தைங்க மெல்ட் ஆகி, எனக்கு அதை பார்க்கும்போது தான்டா உண்மையாக ஒரு நியூக்ளியர் பாம்பு விழுந்தா என்ன ஆகுன்றது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடிலாம் ஹீரோஷிமா நாகசாக்கிலாம் கேள்வி தான் பட்டிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படியே மெல்ட் ஆவாங்க, லிட்டரலாக ஒரு கம்பி அப்படி பிடிச்சிருப்பான், அப்படியே உருகும். அதை விட அவங்கள காட்டுறதை விட அந்த பார்க்கில் இருக்க அந்த பிளாஸ்டிக் டக்குலாம் மெல்ட் ஆகும், அது பார்க்க தான் பயமாக இருந்தது. ஒரு நியூக்ளியர் பாம்பு விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு பிளைண்ட் ஆகிடும் அதை பார்க்கும்போது. எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்க விஷயங்கள்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த டர்ட் பைக், அந்த ஜான் கார்னர் இருக்கான்லாம் ஓட்டுவான் தெரியுமா, அதில் ஒரு ட்ரிவியா இருக்குது. என்னென்னா, நம்ம T-1000 இருக்கார்ல, அவருக்கு வந்து கேமராமேன் என்ன பண்ணிருக்காரு, நீங்கள் வந்து
ஓடும்போது ஒரு ரோபோ மாதிரியே இருக்கணும். நீங்கள் வந்து நம்ம இப்போ ஓடுறோம், கெஸ் வாங்குது, வாயில் ப்ரீத் பண்ணுறோம்ல, அப்போலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்டென்சிவாக அவரை ட்ரெயின் பண்ணி ரன் பண்ண விட்டு நீங்கள் வெறும் நேசலில் மட்டும்தான் நீங்கள் ப்ரீத் பண்ணணும். அது அப்புறம் கண்டினியூஸாக ஷூட் பண்ணும்போது பிளிங்க் பண்ணக்கூடாது. அது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்டில் வந்து அவன் டர்ட் பைக்கில் போனால் அவனுக்கு ஈக்குவலாக ஓட ஆரம்பிச்சிட்டாரான். ஸோ அந்த மாதிரியான மேட்டர்லாம் இருக்குது. இவர் இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காருல்ல, அர்னால்டுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கண்ணாடி. ஆமாம், ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் ஏற்கனவே ரோபோவாக தானே வாழ்ந்துட்டு இருக்காரு, நடிப்பு வராம. அதனால I'll be back ஹாஸ்டா லா விஸ்டா பேபி. நோ ப்ராப்ளமோ. ஆனால் நல்லா இருக்கும்டா அவனோட இன்ட்ரோ சீன். ஈட் மீ. யாராவது உங்ககிட்ட ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்னா ஈட் மீ. நிறைய பேர் அந்த சீனோட கமெண்ட்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த சீனை வந்து நம்ம எப்போ வேணால் ரீக்ரியேட் பண்ணலாம், எப்போ வேணால் ஜான் கார்னரை திருப்பி அந்த சீனில் உட்கார வச்சுட்டு டப்பிங்கில் மட்டும் கூட மாற்றிக்கலாம், பிரெயின் ராட் டேர்ம் சொல்லி தரதா இருக்கட்டும், ஜென்சி டேர்ம் சொல்லி தரதா இருக்கட்டும், எது போட்டாலுமே அதுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. Hasta la vista, baby. இந்த படத்துக்கு தானே ஒரு டைலாக் பேசுறதுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சேலரியாக வாங்கினாரு. அப்படியா? அர்னால்டு. அது இந்த படம் தான் நினைக்கிறேன். டைலாக்கு கேட்டேன். ஆமாம், டெர்மினேட்டர் தானே ஒரு வாழ்க்கையே கொடுத்தது. அதனால தான். ஓ, இந்த படம் தான் நினைக்கிறேன். அப்படியாடா? இத்தனை டைலாக்கு இத்தனை 100,000 கவுண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குவார் தெரியும்ல, ஆனா ஒரு டைலாக்கு சம்பளம்ன்றதுல அதனால தான் டைலாகே வைக்கல. டைலாக் அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் டைலாக். நீ பேசினா தானே காசு கேட்பேன். ஓந்து பார்த்தா தானடா காசு கேட்பேன். நீ பேசவும் வேணாம், உனக்கு டூப்பும் போட்டுருவாங்க. அந்த சப்வேல ஒரு சீன் வரும்ல, ட்ரக். ஆமா ஆமா, அதெல்லாம் ஃபுல்லா டூப் தான். அப்படியாடா? அப்படியே தெரியும்டா ஸ்க்ரீன்ல நீ பார்த்தா. அப்படியா? வேற யாரோ ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டு பைக்ல போகும்போது சில ஷாட்லலாம் அவர் பைக்ல ஓட்டுற மாதிரி மட்டும்தான் அவரு இந்த மேல ஒரு ரேம்ப்ல இருந்து குதிப்பான்ல. ஆமா, அதெல்லாம் வேற. ஒருவேளை அதனால தான் அடுத்தடுத்த பார்ட் கேமராமேன் டைரக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் பேசுறதுக்குலாம் காசு வாங்குறான் அப்படின்ட்டு. இந்த படம் இப்போ பார்த்தாலும் போர் அடிக்காது. இந்த படம் சிஜியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்ஷன் லவர்ஸ் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்குலாம் அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் சிஜி கிடையாதாண்டா, அது ஒரிஜினலாக பண்ணாங்களாண்டா. ஹெலிகாப்டர் சீன் ஒரு அந்த ஆஃபீஸ்க்குள்ள இது எடுப்போம், அது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக பண்ணாங்களா. ஏன்னா சிஜியில் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு தெரியலையாம், அதனால ரியாலிட்டியாக இருக்குன்றதுனால நடந்தது எல்லாமே ரியாலிட்டி தான். பிஃபோர் நோலன் தேர் வாஸ் கேமரான். என்னப்பா உனக்கு ஜேம்ஸ் கேமரான் பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும்டா. எனக்கும் பிடிக்கும். இப்படி சொல்கிறேன். அப்போ பிஃபோர் ஷங்கர் தேர் வாஸ் கேமரான் அப்படி சொல்லிடுவா. இல்லை பிஃபோர் கேமரான் தேர் வாஸ் ஷங்கர்னு சொல்லவா? நானும் நோலன் ஃபேன்ரா. அப்புறம் தான் இதெல்லாம். அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு, அப்புறம் அந்த ஹார்லி டேவிட்சனா இந்தியனா? ஹார்லி டேவிட்சன் தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஸோ அப்புறமா ஷாட்கன், அந்த ஷாட்கன் அந்த லெதர் ஜாக்கெட் இருக்குல்ல, அது வந்து வேற ஒருத்தங்கிட்ட இருந்து திருடிட்டு வருவார். அதான் இன்னொரு மேட்ரும். அவங்க ஃபியூச்சர்லேருந்து வரும்போது ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி இதாகும், நேக்கடாக தான் வருவாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு தடவையும் நேக்கடாக தான் வருவார். அதுவும் இல்லாமல் அவன் சொல்லுவான்ல, நான் சிந்தட்டிக் ஸ்கின் உள்ள ஒரு ஸ்கெலிட்டன் பாடியில் நான் இருப்பேன், ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும், பிளட் வரும், பிளட்லாம் எடுத்து காமிப்பான். போலீஸாக இருக்கிறது எனக்கு பயமா இருந்தது. ஜேம்ஸ் கேமரான் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன் அவரை போலீஸாக வச்சேன்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய போலீஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, உங்களுக்கு எதிராக அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ அதை மெட்டஃபரிக்கலாக காட்டாமல் டைரெக்டாகவே காட்டலாம் அப்படின்றதுனால தான் அவனை போலீஸாக வச்சானோ. வில்லனுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி உருமாறக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி வாப்பா, ஓகேவா? அப்போது வந்து எப்படின்னா, தன்னோட க்ளோஸ் ஒன்ஸாகவே அவரால் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியுதுல்ல, அதனாலேயே கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கும். அவனோட ஆண்டாட்டம் மாறுவார் தெரியுமா, மாறுறதா இருக்கட்டும், சூப்பராக இருக்கும்டா. அவனோட கில்லாம் ஆனால் அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஈவிலாக தான் இருக்காங்க பாரு. அவங்க அம்மா மென்டல், அதனால தான் அவன் அங்கே இருக்கான்ற மாதிரிலாம் திணிச்சு வச்சுருப்பாங்க அந்த பையனுக்கு. ஆமாம், அவனும் அதை நம்பி தான்டா இருப்பான். அவங்க அம்மா டெலுலுன்னு தான் நினச்சிட்டு இருப்பான். இந்த ஹாரி பாட்டர்லையும் இதே தானே. அவளை ஆக்சுவலாக அப்யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் செக்ஷுவலி ஒருத்தன் அப்யூஸ் பண்ணிட்டுருப்பான், இவளை போட்டு லீக் பண்ணிகிட்டு இருப்பான், கட்டி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருப்பான். ஆனால் அவள் ரொம்ப பொறுமையாக எப்படா எஸ்கேப் ஆகலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பா. கரெக்டாக இவனும் அங்கே போவான் அவளை கொலை பண்ண. இவன் அன்னைக்கு தான் எஸ்கேப் ஆவா. இவங்க அப்போ தான் அவளை காப்பாற்ற போகலான்னு பிளான் பண்ணி போவாங்க. அந்த சீக்வன்ஸே பயங்கரமாக இருக்கும். இவன் அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி மாறுவான். அப்புறம் அந்த கேட்டில் மெல்ட் ஆகி அந்த கேட்டை தாண்டி போயிடுவான். அவன் கன்று மட்டும் வராது. எனக்கு அதே மாதிரி அந்த சப்வே சேஸ் இருக்குல்ல,
அதுவுமே அருமையான சேஸ்ரா. அதான் என்னன்னா போக 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 இவங்க வந்து கீழே நடந்துட்டு இருக்கோம். இந்த சேஸ் இருக்குல்ல, ஜான் கார்னரையும் பின்னாடி வந்து அந்த T1000 இருக்குல்ல, 2 பேர் கீழே சேஸ் இவர் மேலே போயிட்டு இருப்பார். மேலே போயிட்டு இருக்கும்போது நிறையா இது இருக்கும், கேட் இருக்கும், மெட்டல் கேட் இருக்கும், அது பூட்டு போட்டிருக்கும். அந்த ஷார்ட் கன் எடுத்து சுடும் போது அந்த பூட்டு உடைக்கும் போது மட்டும் ஒரு க்ளோஸ்அப் இருக்கும், அடுத்த செகண்டே ஒய்டு போயிடும். இது நடுவில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது யாரும் எடிட்டர் அந்த படத்துக்கு? கான்ராட், மார்க், அப்புறம் ரிச்சர்ட் அப்படின்னு 3 எடிட்டர்ஸ் இருக்காங்க. ஆஸ்கர் எதாவது வாங்குச்சா? 4 ஆஸ்கர் வாங்கியிருக்குடா படம். எடிட்டிங்க்கும் வாங்குச்சா? எடிட்டிங்கும் வாங்கியிருக்கேன். எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், மேக்கப், சவுண்டு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்சுவலாக அந்த சாரா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க எப்படி வந்து மிஷின்ஸை வந்து ஹியூமன்ஸை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஹியூமன்ஸும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ ட்ராமடைஸ் ஆகியிருக்காங்க, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஆக்சுவலாக நச்சுன்னு இருக்க ஒரு டைலாக் அது. ஆக்சுவலாக அவங்க வந்து நடக்க போகிறது ஆக்சுவலாக சொல்லி காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்க அவங்கள பைத்தியமாக்கி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மென்டலாக அசைலமில் வச்சுருப்பாங்க. 3 டெர்மினேட்டர் படமே ஒரு ரோட் மூவிடா. ஆமாம், ரோடில் போய்கிட்டே இருப்பாங்க, நல்லாயிருக்கும் ஆக. அது பார்ட் 3 தான் நினைக்கிறேன். இவன் அவனுக்குள்ளே இருக்க டிவைஸ் ஏதோ ஒன்று மாற்றி தூக்கி போடுவான். அது பார்ட் 3 தான். பார்ட் 3 தானே. அது ஒரு பெரிய பாம் மாதிரி வெடிக்கும். அந்த சீன் மட்டும் ஞாபகம். அதில் ஒரு 3 வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒன்னொன்னாத்து போடுவான். அப்புறம் அதில் தானே அந்த இவங்களை காஃபினில் வச்சு தூக்கி. ஆனால் எனக்கு இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டில் இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கும்டா. செகண்ட் தான்டா பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா எனக்கு தேர்ட். ஏன்னா அந்த சிமெட்ரியில் நடக்கிற ஃபைட் சீன் இருக்குல்ல, அது பக்காவான ஃபைட் சீன்ரா. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜட்மெண்ட் டே பார்த்து முடிச்சுட்டு எனக்கு அடுத்த பார்ட்டில் யாரும் காட்டினதே இல்லை. காட்டலன்னு உடனே நான் சன் டிவியில் ஒரு நாள் போடுறானுங்க, டிவியில் தான் போட்டோன்னு சண்டே எப்போ மத்தியானம் போடுவாங்க. உட்காந்து பார்க்குறேன் அந்த அக்கா வந்து ஒன்றுமே போடாமல் நடந்து வராங்க. அதுக்காக பார்த்துருக்கேன். அதெல்லாம் தெரியாது. அதில் ப்ரோமோவில் இங்கே அதில் சன் டிவி ப்ரோமோலாம் காட்டவே மாட்டானுங்க. இந்த அக்கா நந்து வராங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ நீ இப்படி யோசிச்சிருப்பேன், செகண்ட் பார்ட்டில் அவங்களே வந்தாங்கன்னா இப்போ இவங்களும் இப்படி தானே வருவாங்க. சரி இருக்கேன். அதில் நினைக்கல. என்னன்னா இந்த எனக்கு வந்து 2 கேர்ள்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. யார் தெரியுமா? எனக்கு வந்து இந்த எம்ஐபியில் வந்து செகண்ட் பார்ட்டில் வில்லனாக வருவான் தெரியுமா? லேடி ஃபார்ம் எடுத்துப்பான் தெரியுமா, பேனரில் இருக்கிறத பார்த்துட்டு. ஞாபகமே இல்லடா. எம்ஐபி அடுத்தது பேசுகிறோம். அது ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதை பேசுகிறோம். எம்ஐபி எனக்கு அந்த அனிமேட்டட் சீரீஸ் தான்டா ஞாபகம் இருக்குது. சுட்டி டிவியில் போடுவாங்க. ஆமாண்டா. எனக்கு அந்த 2 கேர்ள்ஸ் ஞாபகம் இருக்காங்க. இப்போது எம்ஐபியில் பார்ட் 2ல் வில்லனாக வர அந்த ஏலியன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், பேனரை பார்த்துட்டு அந்த பொண்ணு மாதிரி ஆகும். அதுவாக இருக்கட்டும். அப்புறமா எனக்கு டெர்மினேட்டர் 3ல் வர வில்லி, இவங்க 2 பேரும் எனக்கு நல்லா என்னோட மெமரியில் நல்லா ஞாபகம் இருக்காங்க. எனக்கு இருப்பாங்க, ஏன் இருக்க மாட்டாங்க? ஆக்சுவலாக அடிச்சு தம்சம் பண்ணிடுவான்ல அர்னால்டு. ஒன்றுமே இருக்காது, மூஞ்சியிலும் இருக்காது, கை கால்லாம் இருக்காது. ஆனால் என்னென்னா அவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னும் போது, பட் வந்து ஹை டெம்பரேச்சர் இது இருக்குல்ல, மோல்ட் பண்ணிடலாம் மெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தள்ளி விட்ருவானுங்க. மெல்டிங் பாயிண்ட்டுக்கு போட்டுருவாங்க அவனை. ஆனால் என்னென்னா என்னோட மிஷன் முடிஞ்சு, இதோட நானும் போய் தான் ஆகணுன்ட்டு அது கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அங்கே தான் வந்து என்னென்னா ரோபோட்ஸ்க்கு எமோஷன் இல்லை, ஹியூமன்ஸுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னோட மிஷின்றதை விட அவன் அங்கே இருக்கிறது ஒரு ப்ரூஃபில் அவனும் டிஸ்போஸ் ஆகிறது தானே கரெக்டாக இருக்கும். அவன் அப்படியே இறங்கும் போது அப்படியே தம்ஸ்அப் கொடுத்துட்டு போயிடுவான். அதுலேயே அந்த இதையும் தூக்கி போட்டுருவாங்க, அந்த ரோபோட் கையையும் அந்த சிப்பையும். சம்மந்தமே இல்லாமல் இது எல்லாத்தையும் டார்க் ஃபேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கடா மறுபடியும். டார்க் ஃபேட்டில் லாஸ்ட் பார்ட்லையா? இந்த அர்னால்டு வருவான், ஏதோ ஒரு பீச்சில் வெக்கேஷனில் இருப்பான் இந்த பையன். அப்போ வந்து இவன் இன்னொரு அர்னால்டு வந்து மறுபடியும் சுட்டுருவான் அந்த பையனை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அர்னால்டு. அப்படியா? எதோ நடக்கும். நான் டார்க் ஃபேட்லாம் பார்க்கவே இல்லை. இந்த படத்துக்கு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருக்காங்கடா, அது பார்த்துருக்கியா நீ? ஆன்லைன்லேயே இருக்கும் அது. அந்த அர்னால்டை ரோபோவாக செஞ்சு அவன் மேலே அந்த ஸ்கின் போட்டு ஒரு பாக்ஸில் அந்த ரோபோ எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது தான் ப்ரோமோ. அப்படியா? ஆமாம், செம்மையாக இருக்கும்.
படத்தோட போஸ்டர் சூப்பராக இருக்கும், சரியான டிசைனு. இவ்வளோதான், இதான் போஸ்டர். அதே மாதிரி எனக்கு கலர் பண்ணியிருந்ததுமே இந்த பிடிச்சிருந்தது. படத்தில் நைட் மாதிரி வேற எந்த படத்துலையும் நான் பார்த்தது இல்லைடா. செம்மையாக நைட் ஷூட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபெம் பாய்ஸ், மசில் கேர்ள்ஸ், மெக்கானோஃபீலியா அண்ட் ஸ்லைம் பிளே. திஸ் மூவி ஹஸ் எவ்ரிதிங். என்னென்ன சொன்னேன்? ஃபெம் பாய்ஸ், மசில் கேர்ள்ஸ், ஓகே, மெக்கானோஃபீலியா. அப்படின்னா மிஷினரி. ஓகே, மெஷினரிடா, மிஷினரி இல்லை, மெஷினரி. மிஷினரி. டோன்ட் see boobs, fuck you ஜேம்ஸ் கேமரன். அது நானும் பார்த்தேன். இது பாரு, ஆஃபுல் ஃபிலிம், மேட் மீ குவீஃப் மை புவர் வெஜைனா. திஸ் இஸ் ஹவ் ஐ இமேஜின் த ஏஐ வார் பிட்வீன் ChatGPT headquarters and DeepSeek is like. Okay, bye guys, see you in another video.